நம்ம ரொம்ப நிக்கும்போது ஒரு சைடு ஆஃப் பாடிக்கு வந்து அதிகமா வெயிட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட் தான் வந்து நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, இந்த தொடையும் எலும்பும் இடுப்பு எலும்பும் சேர்ற பகுதி தான் நம்மள வந்து அந்த வெயிட் எல்லாம் தாங்குது. ஸோ ஒரு சைடா நம்ம ரொம்ப அதிகமா வெயிட் குடுக்கும்போது, அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி குடுக்கும்போது அந்த போன்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம எடுத்தோனேயும் இத வந்து நம்ம எக்ஸ்ரேல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்காது. கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ்ல வந்து இது தெரிய ஆரம்பிக்கும். நெக்ரோசிஸ் ஆஃப் போன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தொடையில இருக்கிற எலும்புகளும், அந்த எலும்புல வந்து அத சுத்தி இருக்கிற அந்த தலைப்பகுதியில இருக்கிற செல்கள் வந்து கிராஜுவலா அப்படியே படிப்படியா இறந்துட்டு வர்றது தான் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருது. ஸோ நம்மளுக்கு பெயின் இருக்காது. நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் அது எல்லாமே அப்படியே கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா,